ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரைபாட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் வாங்கியிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரைபாட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல பிகினராக வர்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ட்ரைபாட், அதுவும் நார்மலான ஒரு பேசிக்கான ஒரு ரேட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரைபாட். இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேட் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஃபுல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை பிரித்தது எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்ட்ரேட் முள்ள எடுத்துட்டேன். லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் முள்ள எடுத்துட்டேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து முடிச்சதால அது வந்து ரொம்பவே மொக்கையாக இருந்தது. அதனால இனிமே நம்ம புதுசாக அதே மாதிரி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரிவ்யூலாம் கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்பாக்சிங் பண்ண பார்த்தீங்களா அந்த போர்ட்ரேட் முள்ள, அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒரு வீடியோவில். இப்போ வந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாத்தையுமே பார்க்கலாம். அந்த ட்ரைபாடை பற்றி. ட்ரைபாட் வாங்கியிருக்கேன்னு சொன்னேன். அந்த ட்ரைபாட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா தான் நல்லா இருக்குது எனக்கு. அதே மாதிரி நான் ஒருத்தன் தான் இருக்கேங்கிறதால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் ஒருத்தனே தான் இதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அதாவது ட்ரைபாட் இதுதான். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காட்டலை. இதை வந்து இப்படி செல்ஃபி எடுத்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணலாம். அன்பாக்சிங் அந்த அளவுக்கு இருக்காது. பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை தூர போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட அதுலேயே போட்டிருக்காங்க 1020 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஹைட் வந்து. அதையும் நம்ம பார்க்கலாம் செக் பண்ணி. ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் எக்கச்சக்கமான இது கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஓப்பன் பண்ணால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அடுத்தடுத்த அடுக்காக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துணி பை மாதிரி ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியத்தால் ஆனதால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அதே மாதிரி பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கொடுத்துருந்தாங்க மொபைல் கிளிப்பு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு தேடினேன், அதை வந்து காணலையேன்னு. அதுக்கப்புறம் இதில் தான் இருந்திருக்கு. இந்த பாக்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் தூர போட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள இன்னொரு இது, அதாவது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு அடுக்கு மாதிரி லேயர் மாதிரி இந்த ஒரு அந்த புள்ளியாக அந்த வெடிக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கையில் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஒரு நிமிஷம் பொறுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் ட்ரைபாட் இருக்குது. பாருங்கள், இதுதான் ட்ரைபாட். நம்ம வந்து ரொம்பவே லேஸான ஒரு ட்ரைபாடு. கை பட்டது, அதாவது ரொம்ப இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாலே உடையறதுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கைஸ், லென்த் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வந்து லென்த்து கிடையாது. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிளிப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து சுற்றுற மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேஸானது. நீங்கள் வந்து லைட்டாக கை வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே, கொஞ்சம் ஹார்டாக கை வச்சிங்க அப்படின்னு சொன்னாலே இது வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடஞ்சதுன்னா திருப்பி வந்து இதை வந்து மாற்ற முடியாது. நம்ம அடுத்த ட்ரைபாட் தான் வாங்கணும். அதனால் பார்த்து கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும்தான் இதில் வந்து பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 360 டிகிரியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைல் கிளிப் வந்து மேலே வச்சு கீழே வந்து டைட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இதனுடைய லென்த் நீளமாக எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பை வந்து ஒன் பை ஒன்னாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா போதும், வந்துடும். இதை வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். எவ்வளோ ஹைட்டுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதனுடைய லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ முட்டுக்கால் போடுறேன். எவ்வளோ நீளம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒசரத்துக்கு இருக்குது. கீழே பாருங்கள். கரெக்டாக இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து கொஞ்சம் நீங்கள் உள்ளே புல் பண்ணும்போது இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணாமல் நீங்கள் வெளியே பண்ணீங்க, அதாவது வெளியே வந்து 3 பக்கமும் இப்படி மடக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உடஞ்சிரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கால் இருக்கிறதால மேக்ஸிமம் உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை நான் அகைன் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் பிகினருக்கு தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இப்படி வச்சு அப்படியே வச்சுக்கோங்க. அகைன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து மேக்ஸிமம் பார்த்துக்கிடுறது உங்களுடைய பொறுப்பு தான். இது வந்து இப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து நீங்கள் நீளமாக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சேர் வச்சோ டேபிள் வச்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துக்கே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வைக்கும்போது
அது வந்து எக்ஸ்ட்ராவாக வெயிட் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டேமேஜ் எதுலையாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக நீங்கள் இடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் உடையறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒன்று சொல்லிக்கிட்டேன். மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எல்லாமே இருக்குது 360 டிகிரியில். இந்த சைடு இருக்கும், அதுக்கப்புறம் இதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா 2 சைடும் வர மாதிரியும் இருக்குது. இவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு என்னுடைய சின்ன ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தபிளா, அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் சொல்கிறேன். கைஸ் இதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1020 மில்லிமீட்டரில் லென்த்தும், அதுக்கப்புறம் 360 டிகிரியில் ரொட்டேட்டபிள், அதுக்கப்புறம் லெஸ்ட்மெண்ட். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து செமையான ஒரு லென்த்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்னு எடுத்திங்கன்னா நிறையவே சொல்லலாம். பட் எனக்கு வந்து இதை எப்போனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக தான் தெரியுது. நான் கை வச்சு காட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையக்கூடிய இடங்கள். அதனால் அதை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். மொபைலில் வந்து கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஃபிட்டாக இருந்திருந்ததுனா நல்லா இருந்திருக்கும். லூஸ் லென்த்தாக இருக்குது, அதுவும் கொஞ்சம் டைட்டாக இருந்திருந்ததுனா நல்லா இருந்திருக்கும். இதுதான் சின்ன சின்ன நெகட்டிவிட்டிஸ் இதில் இருக்குது. கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தபிளானதா, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கையில் 320 ரூபா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு இருக்குது. ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ட்ரைபேடை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேடை வாங்கியிருக்கேன். இன்னும் 1 வருஷம் ஆனாலும் இந்த ட்ரைபேட் என்கிட்ட இருக்கும், நல்ல ட்ரைபேடாக. அந்த நம்பிக்கையில் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபா 350 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமான, அதாவது உங்களுக்கு வந்து ஒர்த் ஃபார் மணி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரே இடத்துல வைக்கிறது மட்டும்தான் இந்த ஒரு ட்ரைபேடனுடைய வேலை. நீங்கள் வந்து ஒரே ஒரு வாட்டை வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அகைன் அதை மடித்து உள்ளே வைக்கிறது, அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ட்ரைபேட் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஃபுல்லாமே பிளாஸ்டிக்லையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேஸான அலுமினியத்திலையும் பில்டாக இருக்கிறதால அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டேன். இவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோலாம் நான் இதனுடைய நெகட்டிவும் அதே மாதிரி பாசிட்டிவும் சொல்லிட்டேன். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல வீடியோ மேக் பண்ணுறது ஒரு ஷேரில் உட்காந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னோட இடுப்பளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிக்கலாம். யூடியூப் பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணியும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமான லெவலில் இருக்கிறதால கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு ட்ரைபாட் பற்றின என்னுடைய ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங்கும் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது, நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோன்னு உங்களுடைய தாட்ஸ் ஏதாவது இருந்ததுனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. இப்போ வாசியும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் கைஸ். மேக்ஸிமம் இதை தவிர்க்கிறதுக்கான காரணமே இதனுடைய பில்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தடவை நீங்கள் வச்சிருங்க, மறுபடியும் அகைன் நீங்கள் எடுக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன் கைஸ். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு அன்பாக்சிங் வந்து பண்ணியிருந்தேன், அதாவது அதை வாங்கின புதுசுலேயே அப்படியே பண்ணியிருந்தேன். அந்த ஒரு அன்பாக்சிங்கை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்ட்ரேட் மூலம் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த அன்பாக்சிங்கும் பாருங்கள். அதோட வீடியோ முடிஞ்சது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் அன்பாக்சிங் பண்ணது, அதாவது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல குளிச்சுட்டு வந்து அப்படியே இருந்து பார்த்தேன். அது ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வந்துச்சு, வீட்டில் வந்து வாங்கினாங்க, அதுதான் அன்பாக்சிங் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை நீங்களே பார்த்துப்பீங்க. இப்படி தான் அன்பாக்சிங் பண்ணேன், பெருசாலாம் கிடையாது. வீடியோ எடுத்திருப்பேன், இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறதுக்கு என்ன பிரச்சனைனா இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துட்டேன், அந்த பையன் வந்து போர்ட்ரேட்டில் எடுத்துட்டான், அதுதான் பிரச்சனை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருந்தா இதையே நான் மேஜராக காட்டி அன்பாக்சிங் வீடியோ இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது பண்ண முடியல. பட் எனிவேஸ் இதுவும் ஒரு கலெக்ஷனாக லாஸ்ட்டில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவையும் எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பு மேலே மொபைல் மேலே கொடுத்துருக்கக்கூடிய அந்த கிளிப்பை வந்து நான் எடுத்துருக்கவே மாட்டேன். அந்த கிளிப்பு வந்து இந்த பாக்ஸுக்குள்ளேயே கிடந்திருக்கு, அதுவும் எனக்கு தெரியவே செய்யாது. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் அது தெரியும். ஓகே, எனிவேஸ் நம்ம வந்து போர்ட்ரேட்டில் எடுத்தாச்சு, அதனால் அது தேவையில்லை, நம்ம லாஸ்ட்டில் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் அது எப்படி எடுக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல ஃபஸ்ட்டாட்ட. நான் அந்த வீடியோவில் காட்டின மாதிரி இதில் வந்து அன்பாக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டாட்ட நான் அந்த ட்ரைபேடையே ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கீழே இன்னொரு செக்ஷன் இருக்கும், அதில் ஓப்பன் பண்ணுறது, அது வந்து நான் பார்க்கவே இல்லை. அது வந்து இன்னொன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு இது இவ்வளோ தான் இருக்குதுன்னு நினச்சேன். அதை பிரிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடுசில் பிரிக்கணும். ஆனால் நான் வந்து மொத்தமாக இப்படி இழுத்தேன். அப்படி இழுத்தா கண்டிப்பாக உடையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி யாருமே பண்ணாதீங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடுசில் தான் நீங்கள் வந்து புல் பண்ணணும். அது டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது
குவாலிட்டி பில்டு குவாலிட்டி ரொம்பவே கம்மியாக ரொம்பவே லோ குவாலிட்டி தான். அதனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு தக்கனதான் இருக்கும். இதை விட கொஞ்சம் ரேட் அதிகமாக உள்ளது வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து அதுக்கு தக்கன கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரேட்டை பொறுத்தது தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறீங்களோ அவ்வளோத்துக்கு ஒர்த்தபிளான ப்ராடக்டாக இருக்கும். இந்த ஒரு ப்ராடக்ட்டும் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நான் வந்து அன்பாக்சிங் பண்ணி இதை வந்து காட்டினேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு கொடுக்குறேன் மேக்ஸிமம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் வாங்கினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய கிளிப்பை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன், அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்பவே காமெடியாக தான் இந்த அன்பாக்சிங் வந்து பண்ணியிருப்பேன். பட் இது வந்து தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் இது எதுக்கும் இருக்கட்டுமே, ஒரு சின்ன நினைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சுருந்தேன். அது டைட் பண்ணுறதுக்கு கூட எனக்கு தெரில, லூஸ் ஆகுதேன்னு நானும் புலம்பிக்கிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியாமல். எனிவேஸ் இது வந்து சின்ன ஒரு அன்பாக்சிங் பண்ணேன். அதை வந்து விரிவாக உங்கள்கிட்டையும் சொல்லி என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சின்னதாக சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ணியிருந்தேன். இன்னொரு பையன்கிட்ட கொடுத்து எங்கள் தெருவில் வச்சே நான் வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில. எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு வீடியோ எடுத்திருந்தேன். பட் வீடியோ வந்து பேசலை. பட் இந்த மாதிரி தான் பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அவ்வளோதான் கைஸ், பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பை பாய், see you guys. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.